நெத்தி சைடில் கரெக்டாக ஒரு குத்தூசி வந்து குத்தி வாயை பொத்தி குத்தி கொலை செய்யப்படுது. ஆந்திராவில் 40 கொலைகள் இந்த மாதிரி நடந்தது. ஆமாம், அவங்க கேஸ் 40 கேஸில் இருந்தது இல்லை. அந்த ரேகையும் இந்த ரேகையும் ஒரே ஆக அக்யூஸ் இவர் தான். எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவேன், டெஸ்டர். அதுதான் என்னோட ஆயுதம். ஒரு கையால் வாயை பார்த்துட்டு ஒரு கையால் கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்து ஒரு சொல்யூஷன். 40 கொலை ஆந்திராவில் பண்ணி மாட்டாமல் 2 கொலை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காலை வச்சா மாட்டிக்கிட்டு. கொலைகாரனை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வளர்த்துருக்கீங்களா நீங்கள்? அங்கேயே தங்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கொலை பண்ணுறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட்டு. சார், நீங்கள் சமீபத்தில் பார்த்த இந்த சீரியல் கில்லரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா சார்? உங்களோட அனுபவத்தில், உங்களோட காவல்துறை பணிபுரிந்த அனுபவத்தில் எந்த மாதிரியான சீரியல் கில்லர்லாம் பார்த்துருக்கீங்க சார்? பிடிச்சிருக்கீங்களா? கைது பண்ணியிருக்கீங்களா? ஒரு விவரமான ஒரு அக்யூஸ்டை பற்றி ஒரு விவரம் இருக்கு என்கிட்ட. நல்ல வேளை நீங்கள் கேட்டீங்க. இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதாவது 1998ஆம் ஆண்டு அப்போ வந்து நான் வந்து சோழபுரம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஓகே சார். அது வந்து திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையில் வரும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர் வந்து அந்த மாதத்தில், இப்போ போன மாதம்னு வைங்க, இப்போ 7வது மாதம் நடந்த எல்லா வழக்குகளை பற்றியும் 8வது மாதத்தில் ஒரு குற்ற புலனாய்வு கூட்டம்னு வைப்பாங்க. அது என்னென்ன வழக்குகள் நடந்தது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நடக்கக்கூடிய மீட்டிங். அதில் எல்லா இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க, டிஎஸ்பி வருவாங்க, எஸ்பி நடத்துவாங்க. அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு அவங்களாம் கூட வருவாங்க. ஏபிபிஐ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட இந்த மீட்டிங் வருவாங்க. அப்போது இந்த மாதத்தில் நடந்த கொலைகள் எத்தனை அப்படின்னு ஃபஸ்ட்டில் அந்த டேட்டு வரா. இப்போ ஜூலை மாதத்தை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு வைங்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக உள்ள இதில் எந்தெந்த டேட்டில் எந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்திரிச்சு சொல்லுவார். இத்தனாம் தேதி இது மாதிரி இப்படி கொலை நடந்தது, இதில் வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை அக்யூஸ்ட்டை பிடிக்க முடியல, இல்லை பிடிச்சிட்டோம், பிடிச்சவங்களுக்கு குண்டாஸில் போட்டோம், இல்லை சார்ஜ் ஷீட் போட்டோம், இப்படி இதை மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதம் மீட்டிங்கில் வந்து 2 கொலைகள். ஒரு கொலை வந்து பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில், இன்னொன்று கனகம்மாச்சத்திரம்னு ஒரு காவல் நிலையத்தில். அப்போ வந்து 2 கொலைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இது மாதிரி நடந்தது அப்படின்னு. இவரும் சொல்கிறார் அதே மாதிரி. எந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது மெயின் ரோடு பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு. அந்த ரோட்டில் கிராமம் வந்து அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் நிச்சயமாக ஒரு கொட்டை ஒன்று போட்டு அதில் ஒரு டீ கடை, பெட்டி கடை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். ஆமாம், அதில் வந்து அந்த கடையை நடத்துகிறவரும் அவர் மனைவியும் அவங்க குடும்பத்தார் அதிலே குடியிருப்பாங்க. கடையும் இருக்கும், டீ கடையும் இருக்கும், அதில் டிஃபன் கடையும் இருக்கும், பெட்டி கடையும் இருக்கும், சில இதில் சைக்கிள் கடையும் இருக்கும். அந்த மாதிரி கடைகள் இருக்கும். அந்த ஊருக்கு போகிறவங்க வந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போய் இது பண்ணிட்டு வருவாங்க. பஸ் ஏற வரவங்க வந்து பஸ் ஏறுவாங்க. இவங்க அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. இவங்க குடும்பம் நடத்துறது அங்கேயே தான். இதில் வந்து வெயில் காலங்களில் அந்த குடிசைக்குள்ளே உள்ள காற்றோட்டம் இருக்காது. அப்போ அவங்க வெளியே படுத்து தூங்குவாங்க. அதாவது அந்த குடிசைக்கு முன்னாடி ரோட்டை ஓரத்தை படுத்து தூங்குவாங்க. ஆண் பெண் குழந்தைகள்லாம் தூங்குவாங்க. இதை மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம், முதல்ல அதாவது இங்கே தெரிய வருது ஒரே மாதத்தில் 2 கொலைகள் வெவ்வேறு தேதிகள் நடக்குது. அதில் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருந்த பெண்ணு நெத்தி சைடில் கரெக்டாக ஒரு குத்தூசி வந்து குத்தி வாயை பொத்தி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது கரெக்டாக அந்த எந்த இரத்த குழாய் மேலே இந்த இடத்துல போகுமோ அதை தெரிஞ்சு கரெக்டாக அந்த இடத்துல குத்துனா ஒரே குத்து தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே குத்து தான், கத்தாமல் வாயை பொத்திக்கிட்டு கொலை செஞ்சுட்டு அவங்க அப்படியே கை கால உதருவாங்க, இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் போட்டுக்கக்கூடிய தாலின்னா அதெல்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள் தானங்க இருக்காங்க. கடை வச்சுருக்க போங்க 1 கிராம் 2 கிராம் அது மாதிரி தான் இருக்கும். அந்த தாலியை எடுத்துகிட்டு போயிடுது. இல்லை அப்படின்னா சிலர் மூக்குத்தி போட்டிருப்பாங்க, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கல் தான் இருக்கும். அது பிறகு கம்மல் போட்டிருப்பாங்க.
சிலர் தாலி மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு இதில் தாலி போயிருக்கு, இன்னொரு கேஸில் வந்து தாலியும் கூட இருந்த மூக்குத்தி அந்த கம்மல்லாம் போயிருக்கு. 2 வழக்குலையும் ஒரே டைப் நடந்திருக்கு அஃபென்ஸ், ரோட்டு மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 2 கொலை ஆனோன்னா எஸ்பி வந்து அந்த சத்தம் போட்டு சரி இது எப்படி கண்டுபிடிக்க என்ன முயற்சிகள்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர், அவருக்கு திருப்தி அடையலை. அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களோட இதை சொல்லுங்கள், என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் சென்னையிலேருந்து மாறி அங்கே போனோம், அதனால் சென்னையில் வேலை பார்த்ததுனால என்னை ஒரு வித்தியாசமாக பார்த்து சொல்லுவார். மெட்ராஸ்கார போலீஸ் நீ சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் நான் எந்திரிச்சேன்னா, சார் வந்து இந்த சம்பவம் நடந்து மெயின் ரோட்டில் நடந்திருக்கு, இந்த மெயின் ரோடு எங்கேருந்து எங்கே போகிற ரோடு அப்படின்னு பார்க்கணும் சார் அப்படின்னு. அப்போ பார்க்கலாம், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இந்த ரோடுன்னு சொல்கிறாங்க. 2 ரோடுமே வந்து திருப்பதியிலேருந்து சென்னையை நோக்கி வரக்கூடிய ரோடு. அப்போ அந்த மெயின் ரோட்டில் தான், அப்போ அந்த அஃபெண்டர் வந்து அந்த ரோட்டில் தான் வந்திருக்கணும், வந்துட்டு அந்த வழியாக தான் போயிருக்கணும், ஒன்று சென்னையிலேருந்து போயிருக்கணும் இல்லை அங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நல்ல பாயிண்ட்டு தான். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒன்றும் நம்ம இதில் கிடைக்கல. அந்த பழைய ஆளோட பிரிண்ட்டு தான் வந்து சேவ் ஆகிருக்கும். ஏற்கனவே ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டவனோட பிரிண்ட்டு தான் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ சம்பவம் நடந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பிரிண்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்து அந்த பிரிண்ட்டும் இதுவும் ஒத்து போச்சுன்னா அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுவேன்? ஆமாம், இந்த 2 சம்பவத்துலேயும் அந்த மாதிரி பிரிண்ட்டும் இல்லை. அந்த உடனே அடுத்த பாயிண்ட் சொல்லலாமா சார்னா சொல்லுங்கண்ணா. சார் இப்போ நம்ம இந்த பக்கம் எடுத்தாச்சுன்னா சென்னையில் இந்த மாதிரி வழக்குன்னா உடனே பேப்பரில் டிவியில் வந்துடும். அந்த மாதிரி வழக்கு எதுவும் இல்லை. அந்த பக்கம் ஆந்திராவில் ஏதாவது நடந்திருக்கான்னு கொஞ்சம் செக்அப் பண்ணணும் சார். ஏன்னா பேரலெல்லாம் அங்கேயும் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரே மாதத்தில் 2 நடந்திருக்கு. ஆமாம், ரோடு அங்கேருந்து வருது, அதனால் அந்த பக்கம் பார்க்கணும் சார். அப்படி இருந்தால் இதே சிமிலர் டைப் ஆஃப் அஃபென்ஸ், மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இதே மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த இடங்களில் எங்கேயாவது கைரேகை கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். இப்படின்னு 3 தகவலை சொன்னேன். ஒன்றும் நல்ல பாயிண்ட் அப்படின்னாரு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க டிஎஸ்பி இருப்பார், அவங்ககிட்ட சொன்னார் பண்ணலாமா அப்படின்னாரு. சரி ரைட்டுன்னு. அப்புறம் அந்த இது வந்து 2 ஸ்டேஷனுமே திருத்தணி டிஎஸ்பி கண்ட்ரோலில் வரும். அங்கே திருத்தணி டிஎஸ்பிகிட்ட சொல்லி இதை உடனே நீங்கள் போய் ஆந்திராவில் போய் விசாரிங்க, அங்கே நியரஸ்ட்டு அவங்க இது வந்து பெரிய ஊர் திருப்பதி தான், அங்கே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பேரில் இவங்க நம்ம டீம் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கையில் திருப்பதியில் அங்கே போய் அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோவில் போய் இவங்க விசாரித்த உடனே அங்கே சிஆர்பின்னு இருக்குது, க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அதில் அவங்க சொல்கிறாங்க ஆந்திராவில் 40 கொலைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. 40 கொலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து நடக்குது. இது மாதிரி பெண் தனியாக இருக்குது, அது மாதிரி படுத்து தூங்கக்கூடிய பெண்ணை ஒரே குத்தால் குத்தி போட்டிருக்க தாலி, அதாவது எடுத்துகிட்டு போகிற பொருள் வந்து ரொம்ப வந்து வேல்யூ கம்மி, ஆனால் தாலிங்கிறதுல வேல்யூ ஜாஸ்தி, சென்டிமெண்டில் வேல்யூ ஜாஸ்தி. இது அப்போ அங்கே சிஎம்மாக இருந்த இப்போ இருக்காரு சந்திரபாபு நாயுடு, அவர் வந்து இதை வந்து ஒரு பெரிய கோவப்பட்டு தாலியை கொலை பண்ணிவிட்டு தாலியை எடுத்துகிட்டு போகிறாங்க, போலீஸ் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அங்கே வந்து அந்த போலீஸ் டிஜிபி எல்லார் லெவல்லையும் அவங்க வந்து சரியான டோஸ் விட்டுருக்காரு. அந்த போலீஸ் வந்து கொதிச்சு போயிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அப்போ நம்ம இதில் இந்த மாதிரி 2 அஃபென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னோடனே நம்ம ஆளுக்கு அங்கே போய் கேட்டால இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு எங்கேயா கிடச்சிதா எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1-2 ஸ்க்ரீனில் பிரிண்ட்டு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பிரிண்ட்டு வந்து கன்விக்ஷன் ஆனவங்களோட பிரிண்ட்டோட டேலி ஆகலை, மேட்ச் ஆகலை. அப்போது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோன்னு வச்சுருக்காங்க. நம்ம வந்து 6 டிஜிட் ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இதில் ரிட்ஜஸ் இருக்கும், வளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த வளைவுகளில் வந்து ஒரு வளைவை வச்சு கண்டுபிடிக்கிறது, சென்டராக இருக்கிற வளைவை வச்சு. நம்ம இதில் வந்து இந்த 6ல் ஏதாவது ஒரு வளைவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆமாம், அப்போ உங்களுக்கு வந்து 6 மடங்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆமாம், அட்வான்ஸாக நம்மகிட்ட இருக்குது அந்த அது. இந்த வசதியை வச்சு நம்ம டீம் வந்து அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இவங்க போய் செக் பண்ணுறாங்க. அங்கே லட்சக்கணக்கில் இருக்குது. அதை வந்து இவங்களுக்கு இந்த இந்த 6 டிஜிட் மூலமாக செக் பண்ணல குயிக்காக செக் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ஒரு ரேங்க் இதோட டேலி ஆகுது. என்னன்னு பார்த்தா சந்தேக கேஸ் போட்டிருக்காங்க ஒருத்தனை. சந்தேக கேஸ்னால் தெரியுமா, இரவு நேரத்தில் வந்து போகிறப்போ அனாமத்தாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவனை பிடிச்சி கொண்டு வந்து இவன் ஏதாவது கேஸு சம்மந்தப்பட்டிருக்கானு சொல்லி அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து விசாரித்து ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. 41/2 சிஆர்பிஎஸ்சியில்
எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து அவன் பேரில் எதுவும் வழக்கு இல்லை அப்படின்னு தெரியும், இதுக்கு முன்னாடி வழக்கில் சம்மந்தப்படலை அப்படின்னு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேரை வந்து சொல்லிட்டாங்கன்னா அவனை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்க, அவனை விசாரிக்கலை, இந்த ஊரில் தான் இருக்கேன், எங்கள் மாமா இருக்கா, மச்சா இருக்கா, அப்பா இருக்கா சொன்னான்னா அவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதை மாதிரி ஒரு சந்தேக கேஸில் ஒருத்தனோட ரேகை டேலி ஆகுது. அந்த டேலி ஆகுதுன்னா அவனோட அட்ரஸ் அந்த சந்தேக கேஸில் பிடிக்கப்போ அவன் கொடுத்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா அது திருப்பதி காட்டுது. திருப்பதி காட்டுன்னு திருப்பி எகைன் திருப்பதிக்கு வராங்க. திருப்பதி இங்கே வந்து நம்ம எஸ்பிகிட்ட சொல்கிறாங்க. எஸ்பி சொல்லி சரி இப்போ திருப்பதினா போய் நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த டீம் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு அந்த திருப்பதியில் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாங்க. அந்த டிஎஸ்பியை பார்க்க சொல்கிறாங்க. டிஎஸ்பியை பார்த்து இங்கே இருக்க டிஎஸ்பிலாம் போய் அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கீங்க, இது மாதிரி ஒரு அக்யூஸ்ட்டை தேடி வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ என்ன அட்ரஸ் தெரியுமா, பேர் தெரியுமான்னு சொன்னால் பேரெல்லாம் சொல்கிறாங்க. அவன் பேர் குண்டலு கோபால்னு. குண்டலு கோபால். ஆமாம். அவனுக்கு பூர்வீகம் வந்து ஆந்திரா தான், ஆனால் வந்து திருப்பதி கிடையாது. திருப்பதிக்கு பக்கத்தில் வேற ஒரு ஊர். அங்கேருந்து அதுக்கு திருப்பதிக்கு வந்திருக்காங்க. அந்த காலத்திலே வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அவனை வந்து ஒரு சந்தேக கேஸில் பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்போ கைரேகை எடுத்திருக்காங்க. அந்த கைரேகை தான் இந்த 40 கேஸ்லையும் டேலி ஆகுது. சரி அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க லோக்கல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க சரி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்களே காஃபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களான்னு அந்த டிஎஸ்பி கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம டீம் ஒரு 7 பேர் போயிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அங்கே ஸ்டேஷனில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்கள்ல, பெல் அடித்து கூப்பிட்றாரு. அந்த ஆர்டர்லி வராரு. அவர்கிட்ட சொல்லி அந்த இவன்கிட்ட சொல்லி அந்த கோபால்கிட்ட சொல்லி ஒரு 10 டீ எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சரின்னு சொல்லி அந்த இவர் போயிடுறாரு. அவர் கோபால் அப்படின்னு கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு டீ வாங்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இது கவனிச்சுட்டு இருக்க நம்ம ஆள் பார்க்குறாங்க. சார் பேர் கேட்டால் கோபால்னு வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு டீ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த டிஎஸ்பிகிட்ட சொல்கிறாங்க, சார் இது வந்து யார் சார் இவர் அப்படின்னு. இவன் நம்ம ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க, இவன் ஒரு அனாதை, இங்கே ஸ்டேஷன்லேயே தான் இருப்பான், ராத்திரி இங்கே தான் படுத்துக்குவான், நம்ம போலீஸுக்கு டீ வாங்கி கொண்டு கொடுப்பான், இங்கே வந்து போலீஸார் வந்து அவங்களுக்கு வாங்கக்கூடிய டிஃபன் சாப்பாடு இதெல்லாம் வாங்கல அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, இங்கே உள்ள எடுபடி வேலை செஞ்சுட்டு இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ராத்திரி கூட அங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரே ஒரு போலீஸ் தான் நைட் இருப்பாங்க. அங்கே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே படுத்துக்குவார் சென்ட்ரி. அப்போ கூட இவன் அவருக்கு கடைசியாக டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு இவன் அந்த ஸ்டேஷனில் உள்பக்கம் அவர் படுத்திருப்பார், இவன் வெளியே வராண்டாவில் படுத்திருப்பான். காலையில் 5 மணிக்கு அவர் எந்திரிக்கல, இவன் தான் டீ வாங்கி கொண்டு கொடுப்பான், அதனால் அங்கேயே தான் இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ கேட்குறாங்க, சார் இருந்தாலும் இந்த பேர் அந்த பேர் ஒன்றா இருக்குது, அவன் கைரேகை எடுத்து பார்த்துலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன எடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவனை கூப்பிட்டு கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் கூட போகிறாங்களா எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா இது கைரேகை டேலி ஆகுது. ஆமாம், அவங்க கேஸ் 40 கேஸில் இருந்தது இல்லை, அந்த ரேகையும் இந்த ரேகையும் ஒரே ஆக அக்யூஸ் இவன் தான். அப்புறம் அவன் திருன்னு பிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சமாச்சாரம் ஏது விசாரிச்சா, அப்புறம் அவங்க முறைப்படி விசாரிக்கக்கூடிய வகையில் விசாரிச்சா அவன் உண்மையை சொல்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு படுத்துக்க வேண்டியது. ராத்திரி 10 மணி 11 மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் மூடிடுவாங்க அங்கெல்லாம். மூணதுக்கு அப்புறமா இவன் தூங்குற மாதிரி அப்படியே எந்திரிச்சு வெளியே வர வேண்டியது. வெளியே வந்து அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து லாரிகள்லாம் வெளியே நேஷனல் ஹைவேஸில் போகும் இல்லையா, அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியது. வரக்கூடிய ஏதாவது ஒரு லாரியை கை காட்ட வேண்டியது. எங்கே போகணுன்னு கேட்பான். போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன இறக்கி விடுன்னு சொல்லி ஒரு இடத்த ஒரு சொல்லுவான். ஒரு 10 ரூபா கொடுத்தாரு நான் போயிட்டு வைப்பான். வண்டி போயிட்டே இருக்கும். பார்ப்பான் இது மாதிரி இந்த குடிசை வீடு எங்கே இருக்குது, அங்கே வெளியே ஆள் படுத்து தூங்குறாங்களா அப்படின்னு பார்ப்பான். பெண்கள் படுத்துருக்காங்க படுத்தாச்சுன்னா வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லி அங்கே எல்லாம் காசு கொடுத்துட்டு இறங்கிடுவான். இறங்கிட்டு பார்ப்பான் பக்கத்தில் பெண்கள் உடனே சத்தம் போட்டால் ஒரு கைகால் உதறையில் கூட ஒருத்தங்க முடிக்காத அளவுக்கு இருக்காங்கிறத ஒரு 5 நிமிஷம் அங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க தூங்குறாங்கன்னா என் கையில் என்ன ஒரே ஒரு பொருள் தான் எடுத்துகிட்டு போவான். இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவேன், டெஸ்டர், அதுதான் என்னோடய ஆயுதம். அதை பாக்கெட்டில் வச்சுருப்பான். அப்படியே போய் பார்த்துட்டு கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னா தனியாக தள்ளி படுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கையால் வாயை பார்த்துட்டு ஒரு கையால் கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்து ஒரு சொருவும். அந்த மெயின் வெயின் கட் ஆகிடும்னா பிளட்டு அடிக்கும், பீச்சு அடிக்கும். பீச்சு அடிச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் கைகால் உதறி வாயை மட்டும் அமுக்கி பிடிச்சிக்குவான். இறந்ததுக்கப்புறம் அந்த தாலியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அறுத்து எடுப்பான், இல்லை அறுத்து எடுப்பான். எடுத்துகிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் வந்து அங்கே காத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் வரக்கூடிய ஒரு லாரியில் இதே மாதிரி ஒரு 10 ரூபா கொடுத்து திருப்பி ஏறி ஒரு 3 மணி 4 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். வந்து படுத்துக்குவான். காலையில் 5 மணிக்கு பராகாருக்கு டீ வாங்கி கொடுப்பான். அடுத்த நாள் வந்து மத்தியான டயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நகை கடைகள் இருக்கு இல்லையா, பழைய பொற்கொள்ளர்கள்லாம் இருப்பாங்களா தனி, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இதை விற்க வேண்டியது. பெருசாக ஒன்றும் காசு கிடைக்காது, அதை வச்சு ஜாலியாக செலவு பண்ண வேண்டியது. அது முடிஞ்சு போனதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு நாள் போகும். இப்படியே 42 கொலை பண்ணியிருக்கான்.
40 கொலை ஆந்திராவில் பண்ணி மாட்டாம 2 கொலை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காலை வச்சா மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி இதுக்கப்புறம் சிஎம் வந்து அந்த போலீஸை டபுள் மடங்கு விடணும்னு விட்டுருக்காரு. ஏன்னா கொலைகாரனை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வளர்த்துருக்கீங்களா நீங்கள், அங்கேயே தங்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை கொலை பண்ணதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அப்புறம் அவனை வந்து எஸ்கார்டில் எடுத்துகிட்டு வரையில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி அப்போ அவன் தப்பிச்சு காவல்துறையை தாக்க முயற்சி பண்ணான். காவல்துறை அவனை என்கவுண்டர் பண்ணி அவனை காலி பண்ணிட்டாங்க, இறந்து விட்டார். 42 வழக்கு முடிந்து விட்டார். அவ்வளோதான் முடிஞ்சது. ஆமாம், அதாவது ஆந்திராவில் 40 கொலை பண்ண முடிஞ்சது, அங்கே காவல் நிலையத்திலேயே தங்க முடிஞ்சது. ஆனால் என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சானோ, ஒரு ஸ்டெப் வச்சானோ, அன்றைக்கி அவனுக்கு பிடிச்சது சரி. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை பெருமையாக சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எல்லா விஷயத்துலையும் அலர்ட்டாகவும் இருப்பாங்க, விவரமாகவும் இருப்பாங்க, விழிப்பாகவும் இருப்பாங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்த இடத்துல அதனால தான் நம்மளை சொல்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். வரும் வாரங்களில் இந்த மாதிரி பல சீரியல் கில்லர்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.